வணக்கம் நண்பர்களே. எஜுகேஷனல் மெத்தடாலஜி லெக்சரர் 4 யூனிட் 4 பேச்சுலர் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கிளாஸஸ் பார்க்க போகிறோம். இது பிஜிடிஆர்பி சிலபஸ் 2025. இந்த வீடியோவோட கீழே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம என்னென்ன ஸ்லைட் யூஸ் பண்ணுறோமோ எல்லா ஸ்லைடோட பிடிஎஃப் அதாவது உங்களுக்கு கீழே வந்துடும் வித் கொஸ்டின்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின் பக்கம் இந்த டாபிக் கீழே எப்படியெல்லாம் அசசன்டேஷன், அப்ளிகேஷன் ஓரியன்டா, எரர் திங்கிங், இப்படி எல்லா விதத்துலையுமே என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லா கேள்விகளையும் ஓரளவுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 30 பேஜ் பக்கம் அது இருக்கும். அதோட சேர்த்து ஸ்டடி நோட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், தமிழ், இங்கிலீஷ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குற தோழர்கள் தோழிக்காதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷனும் அந்த அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோக்கு எல்லாரும் பார்க்குற அத்தனை பேரும் லைக் கொடுத்துருங்க. ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அதை ப்ரொமோட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலனாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் லைக் கொடுத்துருங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிப்பீட்டடாக பண்ணும்போது தானாக அது ப்ரொமோட் ஆகிக்கும். நீங்கள் அதை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோஸ் போட முடியும். நீங்கள் வியூஸ் கொடுத்தீங்கன்னா தானே நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம வியூஸ் வேணும், டைமிங் வேணும், அடுத்தது வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும், அது இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் லைக்ஸ் வரணும். ஸோ ஒவ்வொரு வீடியோ 300 பேர் 400 பேர் பார்க்குறீங்கன்னா அந்த 400 பேரும் லைக் கொடுத்துட்டே போங்க. லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அதெல்லாம் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இந்த வீடியோஸ் வராது, இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போது, இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் பார்த்த 7-8 டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். இந்த 7-8 டெஃபினிஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நாம போன வீடியோட இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ அந்த டெஃபினிஷன்ஸை வச்சு அவங்க என்ன மாதிரி லேர்னிங்கை, அதாவது கற்றல் அப்படிங்கிற விஷயத்த கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The above definition reveals the following factors. Learning is a process, is not a product. Learning is not something you get once, all like the finished product. It is continuous process of gaining of the knowledge, developing skill and changing behavior based experience and practice. It evolve over time அப்படிங்கிறாங்க. அதாவது கற்றல்ங்கிறது ஒரு ப்ராடக்ட் கிடையாது. நம்ம ஒரு கற்றல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு பொருள் தயார் பண்ணுறோன்னா அதாவது அதோடைய ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ நம்ம அதை வச்சு தான் பேஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி கிடையாது. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கற்றல் என்பது ஒரு தயாரிப்பு, ஒரு பொருள் கிடையாது. அது வந்து என்னது, கண்டினியூஸ் ப்ராசஸ் அண்ட் கெய்னிங் நாலேஜ். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ் ஆக 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 தான் நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். அனுபவம், பயிற்சி, தவறுகள், திருத்தங்கள் இவற்றின் மூலம் நம்ம அறிவும் திறமையும் வளருவது தான் கற்றல் அப்படிங்கிறாங்க. எதுக்கு வளரணும்? நாலேஜ், ஸ்கில், டெவலப்பிங் ஸ்கில், சேஞ்சிங் பிஹேவியர். இந்த மூணுமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ், பயிற்சி மற்றும் அனுபவங்கள் மூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் எவால்வ் ஓவர் டைம், அதாவது இது ஒரே நாள்ல நடந்துராது, ரொம்ப நாள் நீடிக்கும். எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நீங்க அந்த தங்க மாதிரி தக தக தகன்னு மின்னுவீங்க அப்படிம்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம். எப்படி நாம நம்மள சேப்பப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வகுப்பறை எடுத்துக்காட்டோட போயிடலாம். இந்த ஆசிரியர் வந்து ஒரு பெருக்கல் சொல்லி தராரு. ஆனா ஒரு மாணவன் முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது. அது நல்லா தெரியும். முதல் கட்டமாக சின்ன சின்ன 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ண எவ்வளவு, 6 7ஐயும் மல்டிப்ளை பண்ண எவ்வளவு, சிங்கிள் டிஜிட், அதுக்கப்புறம் டபுள் டிஜிட், அதுக்கப்புறம் ட்ரிபிள் டிஜிட் அப்படின்னும் போது போகும்போது 3x3 வேதிக் மேத்ஸ் கூட சொல்லி தரலாம். அந்த பையனானவன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்குறான் அப்படிங்கிறத பொறுத்து. ஆனா இந்த ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த கற்றல் அப்படின்றாங்க. சரிங்களா? அதான் சொல்ல, லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ், நாட் அ ப்ராடக்ட். லேர்னிங் பிரிங்ஸ் சேஞ்ச் இன் பிஹேவியர். கற்றல் வந்து ஒருவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பிஹேவியர் எல்லாத்தையும் மாற்றும். இப்போ எக்ஸாம்பிள், லேர்னிங் இஸ் அ மீனிங்ஃபுல் ஒன்லி வென் இட் சேஞ்ச் லேர்னர்ஸ் பிஹேவியர், த வே தி திங்க், ஃபீல், ஆக்ட். இட் குட் பி change the knowledge, skill, attitude or habits. If there is no change, learning is not truly taken place. அதாவது ஒரு கண்டிப்பா சொல்றேன், சேஞ்சஸ் இருக்கணும். மாற்றங்கள் இருந்தால் கற்றல் நடந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். கண்டிப்பா கற்றல் நடந்திருந்தால் மாற்றங்கள் அங்க நிகழும். இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல அதான் சொல்லியிருக்காங்க, கிளாஸ் புக் எக்ஸாம்பிள். நம்மளுடைய நடத்தை மற்றும் பழக்க வழக்கத்தை எப்ப மாறும்? கத்துக்கிட்டே இருக்கிறப்ப. அதான் லேர்னிங் பிரிங் சேஞ்சிங் பிஹேவியர். ஒரு வகுப்பறை எடுத்துக்காட்டு போகலாம். வகுப்பறை எடுத்துக்காட்டு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா,
ஒரு மாணவன் வந்து காகிதம், பிளாஸ்டிக் பொருளெல்லாம் கிரவுண்ட்லயே போட்டுட்டு போயிடலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, அறிவியல் பாடத்தை கற்பிக்கிற அந்த குழந்தைக்கு என்னன்னு பிளாஸ்டிக் மற்றும் காகித கழிவுகள சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும். அத சரியா நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அப்படின்னு அந்த குழந்தைக்கு நாம அத இன்சிஸ்ட் பண்ணும்போது, அடுத்த டைம் கையில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் காகிதம், சாக்லேட் பேப்பர், ரேப்பர்ஸ என்ன பண்ண மாட்டான். ஹி டஸ் நாட் த்ரோ இன் பப்ளிக் பிளேஸ். ஹி டேக் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது போய் இவங்க இந்த குழந்தை என்ன பண்ணும்? நேரா போய் குப்பை தொட்டியில போடும். இத நடத்தை மாற்றம். இது என்னது? கற்றல் மூலமாக நிகழ்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது 3வது பாயிண்ட். The learning leads to change in behavior, but the change may not be always be positive. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா இருந்துடாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. அது நமக்கு ஒத்துக்கணும். ஏன்னா, நாம ஒரு கோணத்துல சொல்லித் தருவோம். குழந்தைகள் ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கும். அது அது புரிஞ்ச மாதிரி அது தவறா புரிஞ்சுக்கிட்டா, சரியா புரிஞ்சுக்கிட்டான்னு எத வச்சு முடிவு பண்ண முடியும்? அவங்களுடைய பிஹேவியர், நடத்தை மற்றும் செயல் மூலமா தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம். லேர்னிங் causes change our behavior. However, this change is not always positive or beneficial. The person may learn bad habit is developed negative attitude just as easily as good one. நல்ல வச்சு கத்துக்கிறத காட்டிலும் கெட்டதை கத்துக்க ரொம்ப ஈஸி அப்படின்றாங்க. சரிங்களா? உண்மை அதுதான். Learning can lead to both grow and decline depending on what is learned and how. ஒரு மனிதன் வளர்வதற்கும் அவன் வந்து அழிவதற்கும் காரணமா இருக்கிறதும் கற்றல் தான் அப்படின்றாங்க. ஆனா எதை கத்துக்கிறான் அதை பொறுத்து தான் என்ன உங்களுக்கு கற்றல் ஆனது நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கிளாஸ் ரூம் எக்ஸ்பிளனேஷன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வேற என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு குழந்தை வந்து காப்பி பண்ணுது. எக்ஸாம்பிள காப்பி பண்ணி மார்க் வாங்கிடுது. ப்ராடக்ட் நல்லது, சூப்பர், மார்க் நல்லா வாங்கிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அல்டிமேட் ஃபுட் கிடைச்சிருச்சு. பட் அந்த குழந்தை வந்து காப்பி அடிச்சு வாங்கியிருக்கு. எப்படியெல்லாம் காப்பி ஈஸியா, எப்படியெல்லாம் டீச்சர்ஸ்ட மாட்டிக்காம காப்பி அடிக்கலாம், எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் பொய் சொல்லலாம் அப்படின்னு மண்டைய போட்டு உடைச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, நல்லதே பண்ணிட்டு வந்தாலும் அதனால ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் வெளியவே சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாலும் சரின்னு சொல்லிட்டு தண்டனையை ஏத்துக்குவாங்க. இப்ப இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. இங்க என்ன இஷ்யூனா, சமூகத்துல நல்லது கத்துக்கிறத காட்டிலும் கெட்டதை ஈஸியா கத்துக்குவாங்க. சொன்ன ஒரே விஷயம்தான், தனி ஒருவன்ல சொல்ற மாதிரிதான். நல்லவனுக்கு நல்லது செய்ய ஆசை, ஆனா கெட்டவனுக்கு கெட்டது செய்ய பேராசை. ஆசை ஜெயிக்குமா? பேராசை ஜெயிக்குமா? பேராசை தான் ஜெயிக்கும். ஸோ இதெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமனோட ஒரு பேசிக்கான சைக்காலஜியா போயிடுச்சு. அந்த பேட் ஹேபிட், பேட் பிஹேவியரை காட்டக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான் இங்க நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம். வாழ்த்தது அதிகமா, உங்களை புறங்கூறுபவர் அதிகமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் எளிதாக என்ன பண்ணிடுற கெட்ட விஷயங்களை கத்துக்குவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அது தப்பு, அது சரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கூட வேண்டிய வழி இடத்துல நாம இருக்கோம். பாயிண்ட் 4. லேர்னிங் மே ஆல்சோ லீட்ஸ் டு டிஸ்கண்டினியூ ஆர் அபாண்டன் ஓல்டு பிஹேவியர். அபாண்டிங் அப்படின்னா விட்டுறது, நோன் as அன்லேர்னிங். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, லேர்னிங் டஸ் நாட் ஆல்வேஸ் மீன் அக்யூரிங் சம்திங் நியூ. இப்ப என்ன சொல்றதுன்னா, லேர்ன் அதாவது கற்றல் அப்படிங்கிறது புதுசா கத்துக்கிறது மட்டும் கிடையாது. புதுசா வந்து எப்ப பாரு புதுசாவே கத்துட்டு இருப்போமா? நம்மளுடைய பழைய ஹேபிட்ஸ் வந்து ராங்கு, ஆட்டிடியூட் வந்து ராங், பிஹேவியர் வந்து ராங். இது வந்து அன்ஹெல்ப்ஃபுல். கத்துக்கிறது கூட என்ன அது உங்களுக்கு இந்த லேர்னிங்ல தான் வரும். புதுசா கத்துக்கிறது லேர்னிங் கிடையாது. நம்மளை நம்ம திருத்திக்கிறதுக்கு தேவைப்படுற விடயங்கள், சூழல்களும் நமக்கு அந்த லேர்னிங்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அன்லேர்னிங். புதுசா இது கத்துக்க மாட்டோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸ்டீஃபன் ஹாக்கிஸ் சேர்லயே உட்காந்துட்டு 15 இயர்ஸ் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறைய பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம இது வரைக்கும் கொடுத்த பேப்பர்ஸ்ல இருந்து ஹப்பல் டெலஸ்கோப் லான்ச் பண்ண பிறகு அதுக்கு எடுத்த இமேஜை வச்சு கால்குலேட் பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதெல்லாம்
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தப்பா இருக்குதுன்னும் போது டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாரு அவரு? புது ரிசர்ச் பேப்பர ரிலீஸ் பண்றாரு. யூனிவர்ஸ் பத்தி, பிரபஞ்சத்த பத்தி. இதெல்லாம் அன்லேர்னிங்ல வரும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓல்டு ஹேபிட், ஆட்டிட்யூட் அதாவது பழைய எண்ணங்கள், செயல்கள் இதெல்லாம் தவறா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது தவறு தான் அப்படின்னும்போது, அத டக்குன்னு மாத்திக்கூடிய செயல்முறையும் அன்லேர்னிங்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து அழித்தல் கற்றல் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா கற்றல் மாற்றம்னு சொல்லலாம். ஆக்சுவலா அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை இல்ல. ஸோ அன்லேர்னிங்னே வச்சுக்கங்க. சரிங்களா? பாயிண்ட் 5 லேர்னிங் ப்ரிப்பேர்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல போய் நமக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகி உட்காந்துராது. அது அட்ஜஸ்ட்மெண்ட்டும், அடாப்டேஷன பொறுத்து அமையும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்ப்பஸ் ஆஃப் த லேர்னிங் இஸ் ஹெல்ப் அஸ் டு அடாப்ட் நியூ சிச்சுவேஷன். அதாவது கற்றல் என்பது புதிய புதிய சூழல்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். புதிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்க தயார்படுத்துவது தான் இங்க லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதனால என்ன ஆகுன்னா ஆஸ் அ லைஃப் சேஞ்ச். இப்ப நம்ம ஒரு இடத்துல இப்ப சின்ன வீட்டுல இருக்கிறோம், பெரிய வீட்டுக்கு போறோம், அடுத்தது அதை விட பெரிய வீட்டுக்கு போறோம், நம்ம ஆஃபீஸ்க்கு போறோம், ஆஃபீஸ் 4-5 ஆஃபீஸ் சேஞ்ச் பண்றோம், புது கிளாஸ்க்கு போறோம். வருஷம் வருஷம் எங்களுக்கெல்லாம் புது புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமோட என்வரான்மெண்ட்டும் வித்தியாசமா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நான் சில பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் அண்ட் ஐடிஜே கிளாஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் தான் எடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் என்னைய வந்து ஒரு கார்ப்பரேட்ல தூக்கி அங்கே தான் போடுவாங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தன் பஞ்சாபியா இருப்பான், ஒருத்தன் குஜராத்தியா இருப்பான், ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பின்புலத்துக்கு வேற மாதிரியான பின்புலத்துல வரும். சிலது ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கிறதுக்காக வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டைம் பாஸ் பண்றதுக்காக வருவாங்க. இந்த மாதிரி மக்கள் அத்தனையுமே அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் புரியற மாதிரி கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி வெளியே கொண்டு வர்றதுதான் என்ன சொல்லுவோம் நாம, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் தயார்படுத்துதல். ஸோ இது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைகளுக்கு அதை சொல்லி தரணும். நான் வந்து கேஎஃப்சியில் போய் தயிர் சாதம் தான் வேணும்னா கிடைக்காது. கேஎஃப்சியில் என்ன இருக்கோ அதுதான் சாப்பிடணும். அடையார் ஆனந்த பவனில் போய் உட்காந்துட்டு எனக்கு லெக் பீஸ் வேணும்னா கிடைக்காது. அதுக்கு நீங்கள் மிலிட்ரி ஹோட்டல் தான் போகணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் இந்த இந்த பெரிய ட்ராபேக் இருக்கு. இந்த இந்த குழந்தைகள்ல விஷயம் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். குழந்தைகளை கூட்டிட்டு வருவாங்க, அங்கே ஒரு விஷயம் இருக்காது, அதுதான் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். இந்த சூழலுக்கு ஏற்ப மாதிரி மாற்றிக்கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளாஸ் ரூம் டீச்சிங்ல என்ன பண்ணிடணும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் அப்படின்றாங்க. ஸோ லேர்னிங் பில்ட் ஃபிளெக்சிபிலிட்டி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஸோ அதாவது கற்றல் நம்ம ஓரளவுக்கு வளர்ந்து போகும் தன்மையையும் திறனையும் சிந்தனையும் தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாயிண்ட் 5. பாயிண்ட் 6 போலாம். இதோட கிளாஸ் ரூம் ஒரு மாணவி இப்ப என்ன பண்ணா, the students is transferred to new school to may initially find the teaching style different, but through observation and learning the student adopt the new teaching method, classroom rules and environments. The adjustments problem because learning is development is ability to adapt. அதாவது இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது வந்து அடாப்டேஷன். அந்த டீச்சிங் ஸ்டைல்ல இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு. இந்த மாணவி வந்து ஒரு புதிய கல்விக்கு ஒரு புதிய பள்ளிக்கு மாறுறாங்க. அங்கு கற்றல் முறையும் பாடங்களும் கற்பிக்கப்படும் விதமும் மாறுபட்டு இருக்கிறது. ஆனால் கற்றல் அவள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த தன்னை மாற்றிக்கொள்கிறாள். புதிய வகுப்பில் கலந்து கொள்றாள், புதிய ஆசிரியர்களை ஏற்கிறாள், அப்புறம் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றம் பெற்று கற்றலால் இது மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தது பாயிண்ட் 6. The learning is purpose of goal oriented. There is no purpose, there is little or no learning. இப்போ வந்து கோல் பர்பஸாக தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கோல் பர்பஸ் தான். இப்போ நான் எது கிளாஸ் போடுறேன், 4 பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், 4 பேர் அதை கற்றுக்கணும், 4 பேர் படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது உங்களுடைய பெரிய கற்றல் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். நீங்கள் இந்த மாதிரி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ எல்லாருடைய கோல், இப்போ எனக்குன்னு ஒரு கோல் இருக்கும், நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும், இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே கோலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொன்னது தான். எல்லாத்துக்கும் கோல் இருக்கும், கோலுக்கு ஏற்ற மாதிரி தான் கற்றலே நிகழும்.
முக்கியமான விஷயம் அதான் சொல்லியிருக்காங்க. லேர்னிங் இஸ் பர்பஸ்ஃபுல் அண்ட் கோல் ஓரியன்டட். உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எய்ம்ஸ் ஓரியன்டா இருக்கும். லேர்னிங் ஹேப்பன் பெஸ்ட் வே தர் கிளியர் அண்ட் கோல் பர்பஸ். ஒரு கற்றல் வந்து ஒரு நோக்கத்துடனும் ஒரு குறிக்கோளுடன் நடைபெறும் போதுதான் அது பயனுள்ளதாக மாறும். அதான் சொல்லியிருக்காங்க. இல்ல ஒரு குழந்தைகளுக்கு வந்து நல்ல கற்றலை கொடுக்கணும்னு நான் எஃபர்ட் போடுவேன். நிறைய படிப்பேன், எழுதி பார்ப்பேன், என்ன மாதிரி எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம்னு யோசிப்பேன். அப்புறம் அதை நான் கிளாஸ்ல வந்து நின்று 60 குழந்தைகளுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நோ வை தே ஆர் லேர்னிங் சம்திங், வெதர் இஸ் சால்வ் த ப்ராப்ளம், பாஸ் த எக்ஸாம், அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட். மூணு விஷயம்தான். அவங்க லைஃப்ல சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையத்தையும் சால்வ் பண்ணணும். அடுத்து எக்ஸாமை பாஸ் பண்ணணும். அடுத்தது என்னது, உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதனால என்ன ஆகும், மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும், லேர்ன் பிகேம் மோர் எஃபெக்டிவா இருக்கும். இந்த மூணும் நடந்துருச்சுன்னா வித்தவுட் கோலே இல்லைன்னா போற போக்கில் என்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் மண்டையில போட்டு குப்பை மாதிரி கொட்டிக்கிட்டே போய் கடைசியா ஒரு தெளிவு இருக்காது, ஒரு திசை இருக்காது. அப்ப என்ன ஆகும், மென்டலி டயர்ட் ஆயிடும். இப்போ வந்து ஒரு குழந்தை என்ன பண்றோம்னா, சயின்ஸ் புக் எடுத்து ஒரு மோஷன் அப்படிங்கிற லெசனை படிக்க வைக்கிறேன். படி அப்படின்னு சொல்லிட்டா அந்த குழந்தை என்ன பண்ணணும், எதுக்காக இந்த சிசி ஹியூமனிட்டிவ் ரெக்கார்ட்லாம் வந்தது, குழந்தைங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் எதுக்கு வந்ததுன்னா, நிறைய தெரியாமையே ப்ராஜெக்ட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லை. மோஷன் ரிலேட்டடா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லணும். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ரிலேட்டடா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லணும். இப்படி சொல்லும் போது அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, ஓகே ஜஸ்ட் ஃபார் ஃபன் அதுக்காக படிக்க சொல்றாங்க, நாம ஒரு ப்ராஜெக்ட்காக நாம இந்த லெசனை படிக்கணும்னா அது இன்னும் ஆழமா புரிஞ்சு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். நம்ம கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்பான். நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் பிரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லிடுறேன், அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் வேற, நம்ம லெசன் வேற. ஸோ அந்த லெசனுக்குள்ள இருக்கிறத கொடுக்கலாம், அதே மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னாலும் குழந்தைகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எங்க இருக்கு, ஏது இருக்கு, ஒரு ஐடியாஸ் கொடுத்து அந்த குழந்தைகளை நாம கொண்டு வரணும். அப்ப அந்த குழந்தைகள் இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா பண்ணும்போது தானே என்ன செஞ்சிரும், அந்த லெசனை ஊன்றி ஆழமா படிக்க ஆரம்பிக்கும். படிச்சிருச்சுன்னா கையில இருக்கிற 4 பொருள் வச்சு அந்த ப்ராஜெக்டை பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். புரியுதுங்களா? ஸோ ப்ராஜெக்ட்ஸ்க்காக படிக்கிற மாதிரி நாம இதனால என்ன நடக்கும், கற்றல் திறன் அதிகமாகும். சரி, அடுத்து பாயிண்ட் 7, லேர்னிங் இஸ் எ யூனிவர்சல் அண்ட் கண்டினியூஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், அனைவருக்கும் பொதுவானது கற்றல் அப்படிங்கிறது. இது தொடர்ந்து நடக்கக்கூடியது. முக்கியமா ஏஜ், ரிகார்ட்லெஸ் ஏஜ், ஜெண்டர், கல்ச்சர், பேக்ரவுண்ட் பத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, கல்ச்சர் பத்தி தேவையில்லை, ஜெண்டர் பத்தி தேவையில்லை, ரிகார்டிங் ஏஜ். ஏன்னா கற்றல் அப்படிங்கிறது வயதை ஒத்தது கிடையாது. இப்ப கூட பார்த்துருப்பீங்க, ஒரு 40 வயசு இருக்கவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, 50 வயசு இருக்கவங்க எம்பிஏ முடிக்கிறாங்க, 55 வயசு இருக்கு, 60 வயசு இருக்கு பாட்டி வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, இதாவது கற்றல் வந்து பொதுவானது, எல்லாத்துக்கும் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எந்த ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆகும் கற்றல் அப்படின்னா, நீ சும்மா உட்காந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா கூட கற்றல் நிகழதான் செய்யும். அது வரைக்கும் நீங்க வந்து யோசிச்ச விஷயம் கூட தப்பான விஷயமா கூட மாறலாம். அப்ப அது தவறு அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அந்த பழக்கத்தை விட்டுட்டு அடுத்த பழக்கத்துக்கு வரும்போது கண்டிப்பா வருவீங்க. அததான் சொல்றாங்க, ஸ்கூலு காலேஜ் அதெல்லாம் நின்னுறாது. தி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் என்விரான்மெண்ட் மிஸ்டேக்ஸ். ஒவ்வொரு நாளும் மனிதனானவன் சிறு தவறுகள் நடந்தே தான் இருக்கும். அந்த தவறுகளை சரி செய்யறதுக்கு கத்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிறது தான். இப்ப எக்ஸாம்பிள், குழந்தை வந்து கருவில் இருக்கப்பயே காது கேட்கும் அதுக்கு. ஸோ அப்ப அது கற்றல் ஆரம்பிச்சிடும். நம்ம மகாபாரதத்துல கூட அபிமன்யு காதுல என்ன பண்ணுவாங்க, அந்த ஏதோ வியூகம் அமைக்கிறத பத்தி காதுல கேட்டுட்டு இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கதை கூட சொல்லியிருக்கணும். சரிங்களா? ஸோ மனிதனான கற்றல் என்பது பிறக்கும் முறை இறக்கும் வரை அது நடைபெற்று கொண்டே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை மட்டுமா லேர்ன் பண்ணிக்கிறான்? கண்டிப்பா கிடையாது. எங்கெங்க பாடத்திட்டம் ஒரு ஆசிரியர்கிட்ட மட்டுமா மாணவன் பாடல் கத்துக்கிறாங்க? கண்டிப்பா கிடையாது. நண்பர்களிடம் சமூக ஊடகம் விளையாடும் போது கத்துக்கிட்டே இருப்பான். அதான் கற்றல் என்பது தொடர்ச்சியானது, அனைவருக்குமானது, நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது
Point 8. Learning involves new ways of doing things and it occurs throughout the different methods and types. இதை சொன்னது வந்து as said by Crow and Crow. ஃபைனல் இது புது புது விஷயங்கள் நீங்க செய்யும்போது புது புது வழிகளில் உங்களுக்கு என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் டைப்ஸ் மூலயமா நம்ம நிறைய கற்றல் இருக்கு அப்படிங்கிறாங்க. அக்கார்டிங் டு த சைக்காலஜிஸ்ட் Crow and Crow, the learning means discovering or adopting new way of doing things. அதாவது புது புது விஷயங்களை செய்யும் போது நம்ம கற்றல் நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்றாரு. எக்ஸாம்பிள் நியூ ஸ்கில்ஸ், ஹேபிட், ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அண்ட் பிஹேவியர். Somewhere there is no single fixed way which all learning occur. The learning is done by the listening, some by doing, some by observation, some through trial and error. Therefore, learning is flexible process that including different types: motor, verbal, social and emotional, and uses various methods depending upon the learner and the situations. இப்ப அவர் சொல்ற மாதிரி தான் தவறுகள் மூலமா மட்டுமே கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதான். somewhere the no single fixed way to learn the acute. கற்றல் என்பது ஒரே மாதிரி ஒரே திசையில நிகழும் ஒரே மாதிரி விஷயத்தால தான் அவங்க கத்துக்குவாங்க அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்றாங்க நோ சிங்கிள் ஃபிக்ஸ்டு வே. the learning done by listening. அதாவது லேர்னிங் கற்றல் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையுது, கவனித்தல் மூலமாக சில விஷயங்கள். சம் பை டூயிங், ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது. சம் பை அப்சர்விங், எதிர்த்தாப்புல இருக்கவங்க ஏதோ ஒரு செஞ்சிருப்பாங்க அது என்னன்னு பார்ப்பதன் மூலமாக. அது சரி சம்டைம்ஸ் என்ன பண்ணும், ட்ரையல் அண்ட் பண்ணி பார்க்கலாம், தேருமா தேரான்னு பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம வே ஆஃப் டூயிங்கை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி therefore learning is flexible process. அதாவது லேர்னிங் என்பது என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா நெகிழும் தன்மையுடையது. டிஃப்ரெண்ட் டைப்ல கத்துக்கலாம் அப்படின்னும் போது மோட்டார், வெர்பல், சோசியல், எமோஷனல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? கற்றல் சோசியல்னா சமூக கற்றல், சொற்கள் மூலம் கற்றல், மோட்டார் அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா கற்றது, எமோஷனல்னா உணர்வு மூலமாக கற்றல். சரிங்களா? சரி, இது கைனஸ்தெட்டிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பர்ஃபார்ம் பை த எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம அந்த பையன் வந்து தன்னுடைய ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து ஒரு பொட்டாசியம் ஐடைடையும் லெட் புரோமைடையும் மிக்ஸ் பண்ணும்போது அது என்ன கலர் மாறுது, மஞ்சள் கலர்ல மாறுதுன்னும் போது அதான் டூயிங், பை டூயிங், பர்ஃபார்மிங். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா விசுவல் லேர்னிங். பார்த்தீங்கன்னா என்னது, எதை பற்றி, பார்த்தல் மூலமா கத்துக்கிறது. இதை ஒரு பையன் பண்ணுவான், ஒரு 30 பசங்க பார்க்குறாங்கன்னும் போது அது பார்த்தல் மூலமா கத்துக்கிறது. சரிங்களா? தேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிராஃப்ஸ். டீச்சர்ஸ் வந்து எதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நோட்ஸா எடுத்துக்குவாங்க, அதை ஆடிட்டரி பண்ணுவாங்க. வெர்பல் இதில் ஆடிட்டரி அண்டு வெர்பல் லேர்னிங். கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன், அப்படி குழந்தைகள் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஆடிட்டரி அண்டு வெர்பல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பிளிங்கிங் அண்ட் பிரைட் லைட். இப்போ டக்குன்னு வெளிச்சம் வந்தோடனே டக்குன்னு கண்ணு மூடுறது. அடுத்தது குழந்தை பிறந்த உடனே அது பசிக்குதுன்னா பால் உறிஞ்சி குடிக்கிறது. அடுத்தது த பேர்ட்ஸ், அனிமல்ஸ்க்கு இது பொருந்தும். அனிமல் வந்து ஒரு கோடு கட்டுதல். இதெல்லாம் என்னது, இன்செக்ட்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் மூலயமா. இப்போ அதே மாதிரி ஒரு அனிமல் திடீர்னு ஒரு கூடு கட்டி இருக்கும், ஒரு காக்காவாது முட்டையெல்லாம் வச்சிருக்கும். திடீர்னு 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காக்கா அங்கே இருக்காது. ஸோ எதனால அப்படி வருது அப்படின்னா அங்கே காத்துக்கு அதிகம் அடிச்சிருக்கும், அந்த கூடு கீழே விழுந்துடும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. இங்க அதிகப்படியான ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஒரு இடத்துல ரொம்ப நாய் எல்லாத்தையும் குறைச்சி எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டே இருந்ததாம். என்னடா டெக்சாஸ்ல தான். என்னடா துரத்திட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டை விட்டு வெளியே வந்து செம்ம சத்தமா அங்க இருக்க நாய்ங்களாம் எல்லாம். அதுவும் ஒரு நாய்னா ஓவரா சத்தம் போட்டு கலாட்டா பண்ணி வச்சான். எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த ஏரியா விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டுட்டே இருந்துச்சான். எதுக்கு எல்லாம் வெளியே போச்சுன்னு எல்லாம் வெளியே போய் கரெக்டா 1 மணி நேரத்துல பெரிய நிலச்சரிவு வந்து அந்த வீடுகள் எல்லாம் முழுகிச்சான். அது அனிமல்ஸ் ஆகட்டும், அதுக்கு எல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு இந்த விஷயத்த கொடுக்குது. இது நமக்கும் சில இடத்துல ஒர்க் பண்ணும். இதுவும் நம்ம ஒரு வகையான கற்றல் அப்படிங்கிறாங்க. 10வது பாயிண்ட், லேர்னிங்ஸ் டஸ் நாட் இன்க்ளூடிங் பிஹேவியர் சேஞ்ச் டியூ டு த மெச்சுரேஷன், ஃபேட்டிக், இல்னஸ் அண்ட் ட்ரக்ஸ். ட்ரக் அடிச்சிருக்கான், இல்ல மயக்க நிலையில இருக்கான், இல்ல முதிர்ச்சியடைய, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கற்றல் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குவோம்.
இப்ப ஒருத்தர் ட்ரக் அடிச்சுட்டு வீட்டுக்கு அதாவது நம்ம குடியே கெடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அத குடிச்சிட்டு நம்ம வீட்டு முன்னாடி நெறைய பேர் விழுந்து கிடக்குது. அதனால நடக்கக்கூடிய அந்த டைம்ல நடக்கிறது எதுவுமே கற்றலால் நிகழ்வது கிடையாது அப்படிங்கிறது தான் இங்க வாதமா இருக்கு. டயர்ட்னஸ், இல்னஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ட்ரக் அண்ட் மெடிசன்ஸ் நாட் கன்சிடர் லேர்னிங். Why? Because the involving experience, effect and practice, not automatic physical temporary change. ஸோ இதெல்லாம் டெம்பரரி சேஞ்சு, ஃபிசிக்கல் சேஞ்ச் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்காது அப்படின்றத சொல்றாரு. டீனேஜர் இப்போ எக்ஸாம்பிள் இது எதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்லிடுறேன். ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டானா அவனோட வயசு கணீர்னு மாறிடும். இது வந்து கண்ட்ரோல்ல வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பையன் வந்து யார்னிங், லூசிங் கான்சன்ட்ரேஷன் இல்லாம கொட்டாய் விட்டுட்டே இருக்கிறான். பாதி தூக்கத்துல இருந்துட்டே இருக்கிறான்னா அதெல்லாம் என்ன கிடையாது உனக்கு லேர்னிங்கால வரதில்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி தற்காலிகமான இருக்க விஷயத்தெல்லாம் நோயால் வரக்கூடிய தொந்தரவு, அதனால அவனுடைய பிஹேவியர் சேஞ்ச் இதெல்லாமே கற்றலால் வருவதல்ல அப்படின்றாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்தது. இப்போ ஒரு குழந்தை வந்து காய்ச்சல் இருக்கு, ரொம்ப ட்ரௌசியா இருக்கான் கிளாஸ்ல, அப்படியே உழுந்து விழுறா. அப்ப அந்த கற்றல் அவன் சரியா படிக்கலன்னொன்னே அவன் படிக்காத பையனா? அப்படி கிடையாது. அது நோயின் தாக்கம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வளர்ச்சி காரணமாக, கற்றல் காரணமாக அல்ல. சரி. இதை வந்து இன்னும் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிளியர்லி லேர்னிங் ஒன்லி ஒன் ரீசன் ஃபார் தி சேஞ்ச் ஹியூமன் பிஹேவியர். நாட் லேர்னிங் ஃபேக்டர்ஸ், அதாவது அவன் கத்துக்காம அவன் பிஹேவியர் பண்ணக்கூடிய டைம் எல்லாம் நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் டயர்ட்னஸ், ரெடியூஸ் அட்டென்ஷன் ரெஸ்பான்ஸ், ஃபேட்டிக். இல்னஸ் affect the mental and physical behavior. Third one, drug can alter mood, reaction, focus. As the maturation, natural biological growth, imprinting, sudden instinct-based attachment behavior early life. மோஸ்ட்லி அனிமலுக்கு இருக்கும், மனிதர்களுக்கு இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது, நிறைய பேருக்கு கிடைக்கும். பட் எந்த அளவுக்கு கிளியராகவும் இன்னர் இன்ஜினியரிங்காகவும் இருக்கிறோமோ, தெளிவாகவும் இருக்கிறோமோ, அப்ப நமக்கு இது தேவையில்லைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரக்கூடிய தைரியம், தெளிவு இருக்கிற பட்சத்துல இது ஒர்க் பண்ணும். சரிங்களா? சரி. வித்தவுட் கான்சியஸ் எஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேனாட் பி கால்ட் லேர்னிங். இந்த மாதிரி இது இல்லாத எதுவுமே நாம எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கணும், கற்றலா எடுத்துக்கூடாதுன்னு முடிக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். அடுத்த டாபிக்கு இன்னும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இன்னொரு வீடியோ பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். முக்கியமான விஷயம் நண்பர்களே, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய சப்போர்ட்ல தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். வீடியோஸை முழுசா பாருங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸை முழுசா பார்த்துட்டு அப்புறமா நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பா தந்துட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு பார்க்க வேண்டியது நீங்க வீடியோஸ் டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிடுங்க.